ரீடிங் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாசிப்பதை நாம் படித்தல் என்று நினைக்கிறோம். ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது வேற, ரீடிங் அவுட் லவுட் ஸ்கில் அப்படிங்கிறது வேறங்க. மலர் மிசை அப்படின்னு படிக்க தெரிஞ்சிருக்குது, அர்த்தம் புரியல. நமக்கும் கூடங்க, நமக்கும் தமிழ் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறேங்க, உண்மையிலே தெரியாதுங்க. பாருங்க, காமக்கலன், காமம்னா தெரியுது, கலன்னா தெரியல. அப்போ அன்பே தெய்வம். நமது குழந்தைகளுக்கு கல்வி அறிவு ஒழுங்கா இருக்குதான்னு சோதனை செய்யறதுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. அதாவதுங்க, ரீடிங் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது படிக்கும் திறமை, ரீடிங் ஸ்கில். இன்னொன்றுக்கு ரீடிங் அவுட் லவுட் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது, உறக்க படித்தல், சத்தமாக வாசிப்பதுன்னு இருக்கு. நல்லா கவனிங்க. வாசிப்பதை நாம் படித்தல் என்று நினைக்கிறோம். ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது வேற, ரீடிங் அவுட் லவுட் ஸ்கில் அப்படிங்கிறது வேறங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா, நாம் ஒழுங்காக படித்தோமா இல்லை நம்ம குழந்தைகள் ஒழுங்காக படிக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாங்க. மீண்டும் சொல்கிறேன், இது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவதுங்க, இப்போ பாருங்க, ஒரு ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது படிக்க 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 நமக்கு அர்த்தம் புரிந்தால் அதற்கு பெயர்தான் படிப்பறிவு, படிக்கும் அறிவு, ரீடிங் ஸ்கில். ஒருவேளை படிக்கும் பொழுது படிக்க மட்டும் தெரிஞ்சிருக்குது, நமக்கு அர்த்தம் புரியலன்னா அதுக்கு பேர் ரீடிங் ஸ்கில் அல்ல, படிப்பறிவு அல்ல, உறக்க படிக்கும் அறிவுன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா வாசிக்கும் அறிவு. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திருக்குறள் இருக்கு, இப்போ நான் சொல்கிறேன், நீங்களே கவனிங்களே. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான், நலமிசை நீடு வாழ்வார். இப்போ நான் படித்தேன், நீங்கள்லாம் கேட்டீங்க. இந்த குறளை நீங்கள் எழுதி வச்சு படிங்களேன். இப்போ நீங்கள் உங்கள் கண்ணு முன்னால் ஒரு பேப்பரில் அந்த குறள் எழுதியிருக்குது, நீங்கள் படிங்க. உங்களுக்கு படிப்பறிவு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, படிங்க. என்ன படிப்பீங்க? மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நலமிசை நீடு வாழ்வார். படித்து முடிச்சோன்னே இதுக்கு அர்த்தம் தெரியல. அப்போ என்ன பண்ணுறோம்? விளக்க உரையை படிக்கிறோம், அப்போ தான் அர்த்தம் தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்னா, மலர் மிசை அப்படின்னு படிக்க தெரிஞ்சிருக்குது, அர்த்தம் புரியல. அப்போது இதுக்கு பேர் படிப்பறிவு இல்லை, வாசிக்கும் அறிவு. புரிஞ்சுங்களா? சில குழந்தை பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் இங்கிலீஷ் படிக்க தெரியும், அது வாட்டுக்கு கடன்னு படிச்சிடும், அர்த்தம் கேட்டால் தெரியாது. நமக்கும் கூடங்க, நமக்கும் தமிழ் தெரியும் நினச்சிட்டு இருக்கிறேங்க, உண்மையிலே தெரியாதுங்க. பாருங்க, திருக்குறளை படித்து முடிச்சுட்டு அர்த்தம் தெரியல. அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு வாசிக்க தான் தெரிஞ்சிருக்குது, படிக்க தெரியலைங்க, அதாவது புரிஞ்சுக்க தெரியல. புரிஞ்சுக்கிட்டா தான் படிப்பறிவு, அதாவது புரிஞ்சுக்கிட்டா தான் ரீடிங் ஸ்கில். இன்னொரு உதாரணம் திருக்குறளை தான். நெடுநீர் மறவி மடித்துயில் நான்கும் கெடு நீரார் காமக்கலன். சொல்லும் பொழுது பாருங்க, நான் படிச்சுட்டேன். நெடுநீர் அர்த்தம் தெரியல, மறவி அர்த்தம் தெரியல, மடித்துயில் அர்த்தம் தெரியல, நான்கும் தெரிஞ்சிருக்கேன் 4, ஓகே. கெடு நீரார் தெரியல, காமக்கலன், காமம்னா தெரியுது, கலன்னா தெரியல. அப்போ பாருங்க, இப்படி படிக்கும் பொழுது அர்த்தம் புரியல, ஆனால் நம்ம படிக்கிறோம். இதுக்கு பேரு வாசிக்கும் அறிவு, உறக்க படிக்கும் அறிவுன்னு பேரே தவிர படிப்பறிவு, அதாவது ரீடிங் ஸ்கில் கிடையாது. அப்போ கல்வி என்ன செய்யணும்னா, ரீடிங் ஸ்கில்ல கொடுக்கணும். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் எந்த மொழியில் நாம் படித்தாலும் அது நமக்கு புரிந்தால்தான் நமக்கு படிப்பறிவு இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ சொல்லுங்க, நம்ம எல்லாருக்கும், என்னையும் சேர்த்து தான் சொல்றேங்க, நமது குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் நல்லா நம்ம படிச்சிருக்கோம், காலேஜ் போய் படிச்சிருக்கோம், எங்கெங்கேயோ படிச்சிருக்கிறோம். ஆனால் தமிழ் மொழியிலேயே சில படிக்கும் பொழுது அர்த்தம் புரியலிங்க. அவர் இங்கிலீஷ் மீடியம் படித்த ஒரு பையன் இங்கிலீஷில் படிக்கிறாரு, அவருக்கு அர்த்தம் புரியலிங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, ரீடிங் அவுட் லவுட் ஸ்கில் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்களே தவிர ரீடிங் ஸ்கில் கற்றுக் கொடுக்கவில்லை என்று புரிந்து கொண்டு, இனிமேல் நமது கல்வி திட்டத்தில், கல்லூரியில், பள்ளியில், ஹோம் எஜுகேஷன் வீட்டுக்கல்வியில்
தயவு செய்து அனைவரும் ரீடிங் ஸ்கில் வளர்த்துவதற்கு சற்று சிந்தியுங்கள். ஆசிரியர்களே, பெற்றோர்களே, கல்வி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களே, இந்த விஷயத்தை யோசித்து இனிமேல் நம்ம குழந்தைகளுக்கு படிக்க சொல்லிக் கொடுத்தோமே, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தோமா அப்படின்னு யோசிங்க. ஆமாங்க, இதுக்கு சின்ன உதாரணம் இதுதாங்க. திருக்குறளை எழுதி நம்ம மார்க் எடுக்கிறோம், அர்த்தம் கேட்டால் தெரியலிங்க, அப்புறம் எதுக்குங்க அதை படிக்கணும்? சிந்தியுங்கள். நண்பர்களே, செய்தி வாசிக்கும்போது அவங்கள பாருங்கள், செய்தி வாசிக்கிறவங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே படிக்கிறாங்க, ஃபீலிங்ஸே இல்லாமல். இதுக்கு பேர் ரீடிங் அவுட் லவுட் ஸ்கில்னு பேருங்க. நான் சில செய்தி வாசிக்கும்போது பார்த்துருக்கேன், அவங்க உணர்ச்சியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. காரும் பஸ்ஸும் மோதி 2 பேர் சாவு அப்படின்னு. எங்கள் 2 பேரும் செத்ததை சாவு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோணுமா? அப்போ என்ன அர்த்தம்னா ஃபீலிங்கே இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க. மன்னிக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்தமாக வாசிச்சுட்டு இருக்காங்களே தவிர ஃபீல் பண்ணல. கல்வி என்பது ஃபீலிங் இருக்க வேண்டும். 100 மாடி பில்டிங், அமெரிக்காவில் 100 மாடி பில்டிங் வந்து ஃப்ளைட்டை விட்டு உடச்சி அதுலேருந்து மக்கள் விழுந்துட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் அதை உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கேன். அப்போது மாலன் அப்படிங்கிற ஒரு வர்ணனையாளர் அவர் பேசிகிட்டு இருக்காருங்க. எனக்கு அதை பார்க்கும் பொழுது இவருக்கு உணர்ச்சியே இல்லையான்னு தோணுச்சு. எப்படி தெரியுமா பேசிகிட்டு இருந்தார்? 100 மாடி பில்டிங்கிலிருந்து, கட்டிடத்திலிருந்து மக்கள் சாறை சாறையாக கீழே விழுந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள்னு. இது எப்படி யோசிச்சு பாருங்க. உங்கள் அப்பாவோ அம்மாவோ உளுந்து இறங்கும் போது இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? ஐயோ உழுகுறாங்களே இறக்குறாங்களேன்னு நம்ம அந்த ஒரு ஃபீலிங்கோடு பேசணும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இந்த டிவியில் நியூஸ் வாசிக்கும் பொழுது இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரீடிங் அவுட் லவுட் ஸ்கில் தான் இருக்கே தவிர ரீடிங் ஸ்கில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஃபீலிங்ஸ். அப்போ நமது கலாச்சாரத்தில் நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது உணர்வுகள், உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், எமோஷ்னல். இது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக நம்ம மாணவர்களுக்கு அது இல்லைங்க. ரோபோட் மாதிரி இருக்கிறாங்க. எனவே கல்வியில் நாம் இந்த ரீடிங் ஸ்கில்லை அர்த்தம் புரிஞ்சு அந்த உணர்வோடு பேசுகிறதுக்கு, படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய முக்கியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனவே நமது குழந்தைகளுக்கு, ஏன் நமக்கும் இனிமேல் ரீடிங் ஸ்கில் வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு கல்வி திட்டங்களை மாற்றும் பொழுது கண்டிப்பாக நமது சந்ததி இன்னும் சிறப்பாக வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் மோனிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தும் திரு மனோகரன் ஐயா அவர்கள். இவர் ஆன்லைன் மூலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திட்டு வராரு. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். அவரை தொடர்பு கொள்ளணும்னா 9944266224 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் கலந்துக்குங்க. அவர்கிட்ட தான் இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.